அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசியினருக்கு 2இல் ராகு, 3இல் சனி வக்கிரம், அடுத்து 7ஆம் இடத்தில் குரு, 9இல் அவர்களுக்கு அடுத்து கேது பகவான் இருக்கிறார். 10இல் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன். உங்கள் ராசிக்கு 10இல் சூரியன் சுக்கிரன், 11இல் புதன் செவ்வாய், மிக சிறப்பான அமைப்பு. நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும், காரியங்கள் வெற்றி பெறும். இருக்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் வாடிக்கையாளர்களை எளிதில் திருப்திப்படுத்த முடியாது. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய நேரம் வருகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு தேடி வரும். உயர் அதிகாரிகள் மனமாற தங்களை பாராட்டுவர். மாணவ மாணவியர்கள் புதன் நன்றாக இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம், நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பற்கள், அஜீரணம், மூட்டு உபாதைகள் தனுசு ராசியினருக்கு வரலாம். ராசிநாதன் தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவர். 3இல் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவர். தனலாபம் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகலும். 10இல் சூரியன் புதன் பூத ஆதித்ய யோகம் உண்டு. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல கை நிறைய பணம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். 4ஆம் இடத்தின் அருகில் சனி இருப்பதால் சற்று ஆரோக்கிய குறைவு, உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம், திடீர் செலவுகள் உண்டாகலாம். யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு. 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் 16ஆம் தேதி பகல் 12:42 வரை சந்திராஷ்டமம். பேச்சில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.